முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது நீ நல்லபடியாக ராஜயோகத்தோட சிறப்பாக சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழும்படி உன் வீட்டு வாசலுக்கே வந்து உனக்கான ராஜயோகத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை, ஒரே ஒரு முறை என்னை தொட்டு விட்டாயல்லவா? இனிமே நீ வெற்றிகளை அடுத்தடுத்து தொட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் உச்சத்தை தொட்டு வாழும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இப்போதே இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கை ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறிடுச்சு. நீ எதை நினச்சி கவலைப்பட்டு வாழ்த்தப்பட்டு வாழ்கிறாயோ அந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு மன தெளிவையும் ஆறுதலையும் கொடுத்து இந்த முருகன் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகுது. நீண்ட காலமாக உனக்குள்ள இருந்த உடல் வியாதியும், நீண்ட நாளாக உன்னை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த கடன் பிரச்சனையும் கஷ்டமும், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள உனக்கு எதிராக இருந்த பகையும் அனைத்தையும் சரி செஞ்சு இந்த முருகன் இப்போதே என் அருளின் மூலமாக உன்னை ராஜாவா ராணியா வாழ வைக்க போகிறேன். எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கு விடுதலையை கொடுக்க நான் வந்துட்ட பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற? இப்போதே உன் வீட்டுக்குள் நுழைஞ்ச நான் உன் வாழ்க்கையும் சீரமைச்சு உனக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சிடுறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை மிக பெருசாக ஆழமாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோற்று போகவும் மாட்ட, துவண்டு போகவும் நான் விட்டுட மாட்டேன். உன் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்து இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நான் உருவாக்கி கொடுத்துட்றேன். என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் வருத்தப்படாமல் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னைய முழுசாக என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு எல்லாத்திலும் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நான் கண்டிப்பாக இனி ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் என் செல்வமே. என்னையே கதின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று உன்னை வழி நடத்துகிறேன். உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட, உண்மையாக புரிஞ்சுக்கிட்ட இந்த முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது கண்டிப்பாக இனிமேல் நீ சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகிற. ஒவ்வொரு நாளும் உன்னை புன்னகையோடு வாழ வைக்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை என் செல்வமே. சில மனிதர்களுக்காக நீ எவ்வளவோ நல்லது செஞ்ச, நன்மைகள் செஞ்ச, ஆனால் அவங்க உன்னை நினச்சி கூட பார்க்காதவங்களா, அவங்க வாழ்க்கை தான் பெருசு நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க இல்லையா? உன் வாழ்க்கையில் இப்படி தான். நீ யாருக்காக எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் செய்கிறியோ அவங்க உன்னை நினச்சி பார்க்க மாட்டாங்க. நீ எதை நினச்சி கவலைப்படுறியோ அந்த கவலைகள் கொஞ்சம் கூட ஒரு அர்த்தமற்றதா, ஒரு பிரயோஜனம் இல்லாததாகவே இருக்கும். முதல்ல இப்படி அர்த்தமற்ற விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் பற்றி யோசிக்கிறத நிறுத்து. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைச்சாலும், சந்தோஷம் கிடைச்சாலும், ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் வாழ்க்கையை கொண்டாட தயாராகு. நீ எப்போதும் உற்சாகமாக வாழ்வதற்காகவே இந்த முருகன் உனக்கு மகிழ்ச்சிகரமான நினைவுகளை உருவாக்கி தரப்போகிறேன். உன் மன இறுக்கங்கள் அனைத்தையும் தளர்த்தி உன்னை சுற்றி உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்க போகிறேன். என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. இன்று முதல் இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக, ராஜ யோகத்தோடு கூடிய வாழ்க்கையாக இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் வீட்டில் உள்ளவர்களால் உன் மனசு கொஞ்சம் சுமையாக பாரமாக மாறி இருக்குன்னு எனக்கு தெரியும். குடும்ப வாழ்க்கைக்குள்ள அப்பப்போது சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே இந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனை, மனசுமை, வருத்தம், பாரம்னு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடுறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் அலட்சியப்படுத்த மாட்டேன். கூடிய சீக்கிரமே நீ என்னிடம் எதிர்பார்த்து கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுத்துட்றேன். இனிமேல் உன் வீட்டில் அமைதியின் ஒளி பரவ தொடங்கட்டும். உன்னை கடுமையாக பேசியவர்கள் வார்த்தைகள் தனிவோடு இப்போ மாறப்போகுது.
உன்னை தப்பாக பேசினவங்களும் தாழ்வாக பேசினவங்களும் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்டயே வந்து மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையை கூட இந்த முருகன் உருவாக்க முடியும் என் செல்வமே. அவ்வளோ பெரியவங்க, அப்படி வாழ்க்கையை வாழ்கிறவங்க, அவ்வளோ வசதியானவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்களா? நீ யோசிக்காத. எதை எப்படி செய்யணும்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும். நீ நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக உடம்ப கவனிச்சுக்கிட்டு ஆரோக்கியத்தையும் தக்க வைத்து கொள்கிற புத்திசாலி பிள்ளையாக இரு. மன அமைதி இருந்தாலே வாழ்க்கை தானாகவே சரியாகினுன்றது உனக்கு தெரியுமல்லவா? உள்ளத்தை அமைதிப்படுத்திக்கோ. அனைத்தையும் சரி செய்யும் சக்தியையும் வாய்ப்பையும் இந்த முருகன் நான் உனக்கு கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ பொறுமையாக இருக்கும்போதே அடுத்தடுத்த அழகான அமைதியான நாட்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். வெகு நாட்களாக நீ செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வேலையில் ஒரு சின்ன மாற்றம் வந்தால் நல்லா இருக்குமேன்னு நீ பலமுறை என்னிடம் சொன்னாயல்லவா? இப்போதே அந்த உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க பிரார்த்தனைகளையும் நான் ஒருபோதும் கவனிக்காமல் விட்டதே கிடையாது. என்ன, அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு உரிய காலம் வரட்டும்னு தான் நான் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தேன். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன் மனநிலை எனக்கு நல்லா தெரியும். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அது அனைத்தையும் இப்போ நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ செய்த உழைப்புக்கு உரிய மதிப்பும் நீ செய்த தியாகத்துக்கு உரிய மரியாதையும் உனக்கு கிடைக்கும். உன்னை நினைக்காதவங்க, உன்னை நினச்சி கூட பார்க்காதவங்க இப்போ உன் வீட்டு வாசல்லையே வந்து நிற்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். அது மட்டுமல்ல, உனக்கு நிறைய நல்ல வருமானத்தை அள்ளி கொடுத்து உன் மன அழுத்தத்தையும் குறைப்பேனேன்னு செல்வமே. உன்னுடைய கடன் பிரச்சனையும் கஷ்டமும் உன் மனசில் இருக்க பயமும் விலகி இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதியான உறக்கம் வரப்போகுது. இதுவரைக்கும் நீ நினைக்கிறதை நடத்த விடாமல் அதுக்கு தடையாக இருந்த மனிதர்களும் சூழ்நிலைகளும் கூட உனக்கு சாதகமாக மாறும். இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா இந்த முருகன் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். பலமுறை கீழே விழுந்த போதும் கூட மறுபடியும் நம்பிக்கையோடு நீ எழுந்திருக்கிறாய்னா நான் உன் கூட இருக்கேன் தானே அர்த்தம். அதுதான் நான் உன்னை பாதுகாக்கிறேன்றதுக்கான அடையாளம். உன் வாழ்க்கையில் எந்த தவறு நடந்தாலும் தீங்கு நடந்தாலும் உடனே உன்னை காப்பாற்ற நான் ஓடி வருவேன். தவறான வழியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து தோல்வியை தாண்டி வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை செய்வதற்கும் நானே உனக்கு வழிகாட்டுறேன். உன் உள்ளுணர்வாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த முருகனை வணங்கிய உன் வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். கடந்த கால நினைவுகளிலிருந்து விடுபடத் தொடங்கி நீ அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி இந்த முருகன் இப்போதே இந்த நிகழ்காலத்தில் பல நல்ல நிகழ்வுகளை உனக்காக உருவாக்கி கொடுத்துட்றேன். நீ எதை யோசிச்சும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் புது வழிமுறைகளையும் பார்த்து யோசித்து செய்ய பழகு. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் எதிர்காலத்தில் உன் கைப்பிடித்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போக நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் யோசிக்காத. ரொம்ப நாளாக உன் மனசை கலங்கடிச்சிக்கிட்டு இருந்த தீராத பிரச்சனைகளை எல்லாம் இப்போது தீர்த்து வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் வாழ்வை சோர்வடைய செய்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மன சுமையையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு நீ கொஞ்சம் பொறுமையோடு இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். உன் நிலைத்த மனதுக்கும் நேர்மையான முயற்சிக்கும் பலன் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்மறையை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுத்து கடக்க முயன்றதின் விளைவாக நம்பிக்கையோடு என்னை பக்தியோடு வணங்கியதின் பரிசாக இப்போதே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி கொடுத்துட்றேன் என் செல்வமே. இனிமே என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. அமைதியும் மன நிறைவும் நிலைக்கும்படியும் நிரந்தரமாக நீ சந்தோஷமாக வாழும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். சில விஷயங்களை மறுபடியும் உன் மனசில் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இந்த விஷயம் இப்படி நடக்கிறதுக்கு பதிலாக வேறு விதமாக நடந்திருந்தால் நல்லா இருக்கும்னு நீ யோசிக்கிறது புரியுது. ஆனால் உன் கையில் இல்லாததை, உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாததை
நீ எப்படி மாற்றி அமைக்க முடியும்? இதையும் அதையும் இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சின்னா நீ தான் சோர்ந்து போவ. ஏன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் நீ அவசரப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை, எதிர்பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடந்து முடியும். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை மட்டும் வச்சுக்கோ. நேர்மறை எண்ணங்கிறது எல்லாமே சரியாயிருன்ற வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, அதுதான் கர்மாவின் ஓட்டத்தை மாற்றும் சக்தி. கர்மா தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுக்கும்போது, தப்பு செஞ்சவன்கிட்ட கடனை வசூலிக்கும் போது நீ தானம் செஞ்சிட்டினா அது சரியான நேரத்தில் உன்னை கை கொடுத்து காப்பாற்றி விடும் அல்லவா? தான தர்மம் செய்கிறவர்கள் யாவரும் கர்மாவின் தண்டனையிலிருந்து சுலபமாக தப்பிச்சுக்க முடியுன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. அதனால் இப்போதிலிருந்தே உன் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு உன் செயல்களை நேர்மையோடு சிறப்பாக செய்ய முயற்சி செய். கண்டிப்பாக காலம் உனக்கு கை கொடுக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த முருகன் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவேன். என் அருளின் மூலமாக இனி அனைத்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக வந்து சேரும்படி இந்த முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இழப்புகளாலும் நிராகரிப்புகளாலும் அவமானங்களாலும் வாழ்க்கை இப்படி ஆகிட்டதே நினச்சி சோர்ந்து போகாதே. நீ எதை இழந்திருந்தாலும் இப்போது அது மீண்டும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை நிராகரித்த மனிதர்களே உன்னை தேடி ஓடி வரும்படியும் நான் செய்கிறேன். உன்னை அவமானப்படுத்திய மனிதர்கள் முன்பாக நீ வெகுமானத்தை பெற்று பகுமானமாக வாழும்படியும் கூட இந்த முருகன் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போகலான்றதை மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இதுவரை நடந்த எந்த விஷயங்களும் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காகவே நடந்தது. அதனால் இழந்த விஷயங்களை நினச்சி துன்பப்படாமல் மறுபடியும் எழுந்து நிற்க தயாராகு. இனி வரும் காலத்தில் உனக்கு ஏற்ற நல்ல சூழல்களையும் சிறப்பான மாற்றங்களையும் நான் உருவாக்கி தர்றேன். என்னை நம்பும் என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த முருகனும் பிரபஞ்சமும் உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் துணையாக இருப்போம். உனக்கான மரியாதையை கொடுத்து நல்ல வருமானமும் நிம்மதியும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீயும் மனம் தளராமல் நம்பிக்கையோடு எழுந்து நில்லு. உன் வாழ்க்கையில் இப்போதே ஒரு புது அத்தியாயம் இனிமையாக தொடங்கும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. இனி ஒவ்வொரு நாளையும் நீ மன நிறைவோட நிம்மதியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். எதையோ இழந்தது போல யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கை முழுவதுமான பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்காதே. எந்த விஷயம் உன் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கோ, எந்த விஷயம் உன்னை கவலைப்படுத்தி கஷ்டங்களை தருதோ அது அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கு மன நிம்மதி உண்டாகுவதற்கான வழிகளை நான் காட்டுறேன். எல்லாமே இருந்தும் கூட ஏதோ ஒரு குறையும் கஷ்டமும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உன் மனசில் இருக்கிறது எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரம் அதை அகற்றி எல்லாத்தையும் நிறைவாக பெற்று நீ நிம்மதியாக வாழும் சூழ்நிலையை நான் உருவாக்க போகிறேன். உன் மனசில் இருக்கிற ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன். எந்த ஆசைகளுக்கும் நீ அடிமையாக மாறிடாமல் பேராசைப்படாமல் நியாயமான ஆசைகளை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டீன்னா அதை கண்டிப்பாக நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் மன நிறைவும் சமநிலையும் சந்தோஷமும் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி ஒவ்வொரு நாளையும் சிறப்பான நாளாக உருவாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கண்ணீரோட ஈரம் காயும் உண்பதற்காகவே உன் கவலைகளின் காயம் அனைத்தும் முடிஞ்சு போக போகுது. இப்போது உன்னை வாட்டி வதைக்கும் இருளை நிரந்தரமாக உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கேன். உன் உள்ளத்தின் வலிமையை அதிகப்படுத்தி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நீ சாதனை படைக்கும் விதத்தில் நடக்கும்படி செய்ய போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே. பொறுமையோட நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. மாற்றங்கள் மெதுவாக வந்தாலும் அது உறுதியாக உன் வாசலை தேடி வரும். உன் துயரங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நன்மைகளாக வந்து சேரப்போகுது. நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கையை உயர்த்தி நீ எப்போதுமே அமைதியோடும் நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன்.
இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்குமேன்னு